ஜெய் வாசவி. எங்களுடைய பாட்டி குப்புலட்சுமி அம்மாள் நூற்றாண்டு ஆனந்த சங்கமம் மற்றும் தாத்தா லட்சுமண செட்டியார் 110வது பிறந்த நாளை அவர்கள் வாழ்ந்து ஊரிலேயே கெம்பநாயக்கம்பாளையம் வாசவி மஹாலில் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வெகு சிறப்பாக ஒன்று சேரும் விழாவாக கொண்டாடினோம். முதல் விழாவாக கடவுள் வாழ்த்து. தாத்தாபலி கொள்ளு பேரன், அதாவது 4வது தலைமுறை விக்னஜித், பால வைஷு இருவரும் நமது கேகேஎல் குடும்பத்தினர் அனைவரையும் வரவேற்கிறார்கள். எங்கள் தாத்தா பாட்டி இருவரும் இறைவனிடம் சேர்ந்தாலும் அவர்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் கிடைத்தது. எங்கள் தாத்தா பாட்டிற்கு மொத்தம் 11 குழந்தைகள். அவர்களுடைய 5வது தலைமுறை வாரிசுகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் பொன்னாடை சாற்றி மரியாதை செலுத்தினோம். எங்கள் தாத்தாவின் கடைக்குட்டி அகிலா அவர்கள் எங்கள் குடும்ப கதையை வில்லுப்பாட்டின் வாயிலாக அழகாக வர்ணித்தார்கள். மூன்று தலைமுறை பேத்திகளும் சேர்ந்து கோவை ஊரிலிருந்து வந்து கோவை பாட்டிற்கு கெத்தாக ஆடினார்கள். அதிலும் அந்த சம்ஸ்கிருதி குட்டி கிளின்னு கிழிச்சிட்டாப்பா.
பாட்டிக்கு பிடித்த பாரம்பரிய இனிப்பு பலகார போட்டி நடந்தது. அனைவரும் மிக ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். சுவைத்து தேர்ந்தெடுக்க செஃப் பத்மலோச்சனி அவர்கள் மற்றும் செஃப் சோபனா அம்மா அவர்களை அழைத்தோம். முதல் பரிசு சோபனா அவர்களும், இரண்டாவது பரிசு திஷ்யா அவர்களும், மூன்றாவது பரிசு ருக்கு அவர்களும் பெற்றார்கள். பிரியா அவர்கள் ஸ்வீட் மெமரிஸ் போட்டி நடத்தியதில் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டாடினார்கள். அது மிக ஹாப்பி மொமெண்டாக மாறியது. இந்நிகழ்ச்சி புரட்டாசி மாதத்தில் நடைபெற்றதால் திருமலையில் எம்பெருமானுக்கு படைப்பது போல் திரு அன்னப்பாவாடை மகா நைவேத்தியம் பகவானுக்கு படைக்கப்பட்டது. பாட்டியின் 100வது வயது நினைவாக 100 கிலோ அரிசியில் 1000 பேருக்கு மிக சிறப்பாக அன்னதானம் நடைபெற்றது.
பொதுமக்கள் அனைவரும் மிக மன நிறைவுடன் நம் குடும்பத்தை பெருமையுடன் வாழ்த்தினார்கள். தலைவர் திரு ராஜா அவர்கள் நம் குடும்பத்தை பற்றி பெருமையாக பாராட்டி சிறப்புரையாற்றினார். தர்ஷினி அவர்கள் சிறு வயதில் சூட்டிய செல்ல பெயர்களை வைத்து ஒவ்வொருவருக்கும் மிக அழகான, வித்தியாசமான, அற்புதமான நினைவுகளை பரிசாக அளித்துள்ளார். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொக ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேலையா. ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. உன்னகைக்கு கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு அலமர விழுதா பல உறவும் ஒன்னா வாழும், பாத்து நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள். ஜெய் வாசவி. KKL குடும்பத்தார் அனைவருக்கும் வணக்கம். நூற்றாண்டு விழா மிகவும் ஒற்றுமையுடன் அனைவராலும் சேர்ந்து சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதுபோல் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டுகிறேன். எங்கள் இருவரின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் இருக்கும். இப்பொழுது எனது மனைவி பக்தி பாடல் பாடுகிறார், எல்லோரும் கேட்டு மகிழுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். லோகமல